கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தலைவராக அனுப்பி உலக முடிவு வரை இந்த சமூகத்தை உருவாக்கி அதற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நசீஹத்துகளை செய்தார்களோ, என்னென்ன உபதேசங்களை எல்லாம் செய்தார்களோ, அதை எடுத்து நடக்கும் காலமெல்லாம் முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் அடிமையாகவோ கோழைகளாகவோ மாறமாட்டார்கள். எப்பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த முஸ்லிம் சமூகம் தூக்கி வீசத் தொடங்கி தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப வாழுவார்களோ, அல்லாஹ் முஸ்லீம்களை அடிமைகளாகவும் முஸ்லீம்களை கோழைகளாகவும் அல்லாஹ் ஆக்குவான். இப்பொழுது அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கும் படித்து கொடுத்த ஒரு துஆதான். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஏனே சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு சூறாவை போன்று எங்களுக்கு படித்து தந்த ஒரு துஆ இருக்கிறது. அந்த துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். முஸ்லிம் சமூகத்திடம் ஒரு நாளும் கோழைத்தனம் இருந்தது கிடையாது. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளாக முஸ்லிம்களை விட கோழையான ஒரு சமூகம் உலகத்தில் கிடையாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். நபி அவர்கள் படித்து கொடுத்த துஆவை சஹாபாக்கள் தங்களது ஒவ்வொருவருக்கும் படித்து கொடுத்தார்கள். யா அல்லாஹ், ஹுஸ்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், கவலை சஞ்சலத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். சகோதரர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நோய்தான் இந்த கோழைத்தனம். வலா நாமத் அய்னுல் ஜுபனா, கோழைகளுடைய கண்கள் ஒரு நாளும் தூங்காது. கோழைகள் என்பவர்கள் யார்? கோழைகளாக ஏன் நாங்கள் மாற்றப்பட்டோம்? உலகத்தில் சகோதரர்களே, அதிகமாக வாழக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகம். இந்தோனேஷியாவிலே முஸ்லிம்களுடைய தொகை என்ன? பாகிஸ்தானிலே, இந்தியாவிலே, முழு உலகத்தில் அதிகமான 52 நாடுகள் முஸ்லிம் நாடுகள். ஆனால் இன்னொரு பெயர் கோழை நாடுகள், இன்னொரு பெயர் முஸ்லிம்களுக்கு கோழைகள். ஏன்? காரணத்தை கண்டுபிடித்திருப்பீர்கள்.
ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. காரணம் என்ன? கோழைகளாக முஸ்லிம்கள் மாற்றப்படுவதற்கான காரணம் என்ன? பேச்சில் கோழைத்தனம், செயலில் கோழைத்தனம், அனைத்திலும் கோழைத்தனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுடைய மகரை குறைக்கும்படி குத்பாவிலே சொன்னார்கள். பெண்களுடைய மகரை குறைச்சு கொடுங்க. மகர் கூடிட்டு எழும்பிட்டாங்க. ஒரு பெண் ஹலீஃபா என்று பார்க்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமூகத்தில் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளிடம் இந்த கோழைத்தனம் இருக்கவில்லை. எழும்பி அந்த பெண் கேட்டார்கள், ஹலீஃபா உமர், அல்லாஹ் வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின் நிஹ்லா, அல்லாஹ் மகரை கொடுக்கும்படி சொல்லும் பொழுது நீங்க எப்படி குறைப்பீங்க உமரே? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வகான வக்காஃபன் இந்த ஆயத்தி கிதாபில்லாஹ், குர்ஆனுடைய ஆயத் ஓதினதோடு மௌனமாயிட்டார். பெண்கள் கூட கோழையாக இருக்கவில்லை, பிள்ளைகள் கூட கோழையாக இருக்கவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, கோழை என்பதற்கான கருத்து என்ன? கடந்த 100 ஆண்டுகளில் சகோதரர்களே, நீங்கள் வரலாறை படிக்க வேண்டும். கடந்த 100 ஆண்டுகளில், இன்று 2026, 1924 ஆண்டுக்கு முதல் இந்த சமூகத்தில் வாழ்ந்த நமது மூதாதையர்கள் தலைவர்களை உருவாக்கவில்லை. இதுதான் காரணம். 1924க்கு முன்னால் வாழ்ந்த நமது மூதாதையர்கள் தலைவர்களை உருவாக்கவில்லை. அவர்கள் உருவாக்கியது சாப்பாடு ராமன்களையும், முனாஃபிக்குகளையும், நடிகர்களையும் உருவாக்கியதால் தான் முஸ்லிம் சமூகத்துடைய இந்த நிலைமையில். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடினார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கோழைகள் வாழவில்லை. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள், ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅல் ஆகிலத்து இலா கஸ்அத்திஹா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சாப்பாட்டு சகனை வச்சிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க என்று கூப்பிடுறத போல உங்களை யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்க முஸ்லிம்களை. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சஹாபாக்கள் கோழைகள் வாழல்லையே, சஹாபாக்கள்ல பிச்சைக்காரவங்க வாழல்ல, சஹாபாக்கள்ல கோழைகள் வாழல்ல. அதனால சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிட்டு எங்களை கூப்பிடுவாங்களா யுத்தத்துக்கு யா ரசூலல்லாஹ்? ஃபமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ். அந்த காலத்துல நாங்க அவ்வளோ கொஞ்சம் இருப்போமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க அவ்வளோ கொஞ்சம் பேரா இருந்து எங்களை கொலை செய்ய கூப்பிடுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்க தான் உலகத்துல அதிகமா இருப்பீங்க. சரியா இல்லையா? கிறிஸ்தவர்களை பிரிங்க, ரோமன் கத்தோலிக் நன் ரோமன் ரெண்டா பிரிங்க, யூதர்களை பிரிங்க, முஸ்லிம்கள் தான் கூட உலகத்தில். ஃபமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், குறைவா இருப்போமா? இல்ல, பல் அன்தும் கஸீர் வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளத்தில் அடிபடுற ஊத்த அத போல இருப்பீங்க முஸ்லிம் சமூகம். குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளம் கொண்டு வந்தா ஊத்த நிக்குமா? அடிபட்டுட்டு போற சமூகம். சொன்னார்கள், வலயன்ஸி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபா, அல்லாஹ் உங்களை பற்றியுள்ள பயத்தை
விரோதிகளின் உள்ளங்கள் இருந்து அல்லாஹ் பிடுங்கி எடுத்து விடுவான். உங்களை பத்தி பயம் இருக்காது. முஸ்லீம் என்றா ஒரு கணக்கு பார்க்கலாம். என்ன கோலதானே முஸ்லீம், கோலதானே, பரம்பரையா 3 பரம்பரை கோலை ஆயிற்று. வீர வரலாறு தெரியாது. நான் யாரு, என் வாப்பா யாரு, என் அப்பா யாரு இல்ல. என்ன கோலையாக்கி, என்ன மடையனாக்கி. 1939ஆம் ஆண்டு சவுதி எப்படி மடையனாக்கினது, எப்படி மடையனாக்கியது, இமாராத் எப்படி மடையனாக்கினது. 1940களில் வரலாறு நீங்க பெறட்டுங்க, தெரிஞ்சிருந்தா வரலாறு உங்களுக்கு. கடந்த 100 ஆண்டுகள் சகோதரர்களே, இந்த சமூகத்தில் சரியான தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. வந்த எல்லோருக்கும் 2 நோய் இருந்தது. இந்த 100 ஆண்டுகளில் எவனெல்லாம் தலைவன் என்று சொன்னானோ எல்லோருக்கும் இருந்த 2 நோய். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வலயன்சி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபா வலயக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் வஹனை போடுவான் என்றார்கள். சஹாபாக்களுக்கு வஹனுடைய கருத்து விளங்கல்ல. காலு வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றா என்ன? முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வஹன் போடப்படும் அப்படின்னா என்ன? நபி அவங்க 2 விடயம் சொன்னாங்க. முதலாவது ஹுப்புத் துன்யா, உலக பேராசை. உலகத்துடைய ஹுப் இருக்குது. எப்ப ஹுப்புத் துன்யா வருதோ அப்ப தலைவர்கள் வர முடியாது. யாருக்கு ஹுப்புத் துன்யா இருக்குதோ அவர் கோலை. ஏன்? அவருக்கு காசை கொடுத்து முழுதையும் சாதிக்கலாம். 2வது சொன்னார்கள், வஹனுடைய 2வது அடையாளம் என்ன தெரியுமா? கராஹியத்துல் மவுத், மவுத்துடைய வெறுப்பு, மவுத்தாக வெறுப்பு. இந்த 2ம் கோழைகளின் அடையாளம். நான் இப்ப பார்க்கணும், என்ற கல்வை தொட்டு இந்த 2 நோயும் எனக்கு இருக்குதா? எனக்கு ஹுப்பு துன்யா இருக்குதா? எனக்கு கராஹியத்துல் மவுத் இருக்குதா? சகோதரர்களே, என்ற தொழுகை வேறு. பக்தாதுல 80,000 பேர் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் தத்தார்கள் பின்னால போய் கொலை செய்தது. தொழுகை வேறு, இபாதத்து வேறு, ஜகாத் வேறு, ஹஜ் வேறு. ஆனால் இந்த 2ம் வந்தால் சகோதரர்களே, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மவுத். கடந்த 100 ஆண்டுகளில் தலைவர்கள் உருவாக்கப்படல். இன்று நீங்க மருந்து தேடுறீங்க. முஸ்லிம் சமூகத்துக்கு யாரு என்ன செய்யற? ஒன்றும் செய்யல. இல்ல எங்களை ஷியா சுன்னிண்டு இல்ல. உங்களோட குடும்பத்துள்ளுக்கு சண்டையை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியாம விட்டா நீங்க குருடா. எங்கட குடும்பத்தில் எனக்கும் என் தம்பிக்கும் இடையில பிரச்சனை உண்டாக்கிருக்கு. அதை நான் விளங்கோம். ஷியா சுன்னி என்பது அது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை. நல்லா இருந்த முஸ்லிம் சமூகம், நாங்க ஒன்றாக இருந்த முஸ்லிம் சமூகத்தை உடைக்கிறதுக்கு ஒரு புரோகிராம் பண்ணி கொடுக்கப்பட்டதுதான் ஷியா சுன்னி. இது எங்களுக்குள்ள பிரச்சனை. இது பிரச்சனைகளை களையும். இதற்கான காரணமும் இதுதான். ஹுப்புத் துன்யா. துன்யாட மோகம் வந்தது, காசை கொடுத்து எங்களுக்குள்ள பிரிச்செடுத்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தலைவர்கள். இன்று தலைவர்கள் தேவை சகோதரர்களே, ஆளுமைகள் தேவை. ஸ்ரீலங்கால மட்டுமல்ல, இந்தியால மட்டுமல்ல, கனடாவுல தேவை தலைவர்கள். யார் தலைவர் இருக்கிறார் இன்றைக்கு? சமூகம் பின்பற்றி செல்வதற்கு அந்த கோலை இல்லாத தலைவர் யார்? கோலை என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு 5 நேர தொழுகைக்கு பிச்சை எடுப்பதற்கு பெயர் அல்ல பள்ளிவாசல். முஸ்லீம்களுடைய ரத்தத்திலே இல்லை பிச்சை எடுப்பது. முஸ்லீம்கள் எங்க பிச்சை எடுத்து தெரிஞ்சது? ஒரு முஸ்லீம் ஒரு பள்ளியை கட்டிட்டு போய்வார், அதுதான் தைரியசாலிகள். இது குஜராத்ல இருந்து வந்த பழக்கம். இது
ஒவ்வொரு தொழுவைக்கு பிறகு உண்டியல் பிடிக்கிறது, ஜும்மாக்கு பிறகு உண்டியல். ஸ்ரீலங்கால பெரும் பெரும் கோடீஸ்வரன் ஒரு பள்ளி கட்டி கொடுத்தவன் கனடால வந்து உண்டியல் பிடிக்கிறான். $5 போட்டுட்டு போனக்கு மூளை இல்லையா அவ்வளவு? கண்ணியமிக்க சகோதரர்கள், கோழைத்தனம் எழுதப்பட்டது தலையிலே. இன்று ஒரு தலைவரை காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க தலைவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர். தலைவர்கள் மரணிப்பதில்லை, தலைவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். தலைவர்கள் மரணிக்கிறது இல்லை, பெட்ல போய் ஒளிஞ்சிட்டு இருந்து மரணிப்பதற்கு பேர் அல்ல தலைவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஷஹீதாக்கப்பட்டது? முஸல்லாவுல ஒளிஞ்சிட்டு இருக்கல்ல, பங்கர்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஷஹீதாக்கப்பட்டது? ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கழுத்து வெட்டப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லாவுல சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் தலை வெட்டப்படு. தலைவர்கள் மரணிக்கிறது இல்லை ஒரு நாளும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னப்னி ஹாதா சய்யிதுன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், பேரப்பிள்ளை, அவன்தான் தலைவர். லஅல்லல்லாஹ யுஸ்லிஹு பைன ஃபிஅத்தைன் அதீமத்தைன், அல்லாஹ் என்ற பேரப்பிள்ளை வைத்து அல்லாஹ் சண்டை பிடிக்கும் 2 கூட்டத்தை ஒற்றுமைப்படுத்துவான். யார் தெரியுமா அந்த தலைவர்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, முத்தமிட்டாங்க நபியோ. சொன்னாங்க என்ற தலைவர் வாரார். அலி ரலியல்லாஹு உடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த சமூகம் 2ஆ பிரிஞ்சிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்ல, முஆவியா ரலியல்லாஹு ஷாம்ல 2ஆ பிரிஞ்சிட்டு. அலி ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு பைஅத் செய்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அந்த சமூகத்துக்கு தலைவர். ஹசன் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ஆட்சி அல்ல பேர், ஹுப்பு துனியா, துனியா பெருசில்லை, எனக்கு இந்த சமூகத்தை ஒத்துமைப்படுத்தும். முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க ஆட்சியை புடிங்க, சமூகத்தை ஒத்துமையாவை. இவர்தான் தலைவர், இவர்தான் தலைவர். சகோதரர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர். ஒரு தடவை முஆத் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறான். சொன்னாங்க, சஹாபாக்களே ஆசை வைங்க, ஏதாவது ஆசை உங்களுக்கு. ஒரு சஹாபி சொன்னார், இந்த ரூம் நிறைய தங்கம் இருக்கணும், நான் சதக்கா கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு அந்த ஆசை இல்லை. இன்னொரு சஹாபி சொன்னார், இந்த ரூம் நிறைய காசு, நான் சதக்கா கொடுக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த ஆசை என்ன தெரியுமா? முஆத் பின் ஜபல் போன்ற ஆட்களை தெரிக்கும், சாலிம் பின் மௌலா அபி ஹுதைஃபா என்ன தெரிக்கும். அந்த மனிதர்கள் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் தலைவர்கள் எனக்கு தேவைண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருக்கிறார். சக்கராத்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்தை உருவாக்கிட்டார். டேய் ஹொர்முஸ் ஹொர்முஸ் என்று சொல்றீங்களே, ஹொர்முஸ் இல்ல, ஹுர்முஸ். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹுர்முஸ், ஹுர்முஸ் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டதுதான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர்முஸை வெற்றி கொண்டு கையில வச்சிருந்தாங்க. தாத்து சலாசிலுடைய யுத்தத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது காலித் பின் வலீத் என்ற தலைவர் அனுப்பினாங்க பாரிஸுக்கு, ஈரானுக்கு. ஹுர்முஸ் என்ற தலைவனை கொலை செய்யறதுக்கு அனுப்பினான். அந்த நேரம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யுத்தத்தில் இருக்கிறேன், கலீஃபா அபூபக்கர் அவர்களே 1000 சஹாபாக்கள் அனுப்புங்க வெற்றி கொள்றதுக்கு இந்த ஹீராவை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, காலித் எனக்கிட்ட 1000 பேர் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆள் அனுப்புறேன், அவன்தான் தலைவர், நான் ஒரு ஆள் அனுப்புறேன் என்றார். காலித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் அனுப்புறார் என்றா அந்த ஒன்றாத்தான் இருக்கு. அந்த பெயர் கூட எங்க வாய்க்கு வராது. அவர்தான் கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. கஅகா, காஃப் ஐன் காஃப் அலிஃப் ஐன், கஅகா.
காலித் பின் வலீதுக்கு எழுதினாங்க, ஒரு ஆள் அனுப்புறேன் காலித், இவரை வெற்றி எழுண்டா வெற்றி கொள்ளு. இந்த ஹுர்முஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ஒரு ஆளை வச்சுதான். யாரு? கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. ஹுர்முஸ் காலித் பின் வலீத கொலை செய்யறதுக்கு வாரான். இந்த நேரம் கஅகா பின்னால பார்த்துட்டு இருக்கிறார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கஅகா முன்னுக்கு வச்சு சொன்னாங்க, கையை தூக்குங்க. கஅகா தூக்கினாங்க கையை. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். உருவாக்கி இருந்தாங்க தலைவர்களை. சகோதரர்களே, 17 நாட்களில் 1000 கிலோமீட்டரை வெற்றி கொண்ட ஒரு தலைவர் காலித் பின் வலீத். அப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது. இது யார் உருவாக்கின தலைவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த 100 ஆண்டு, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, கடந்த 100 ஆண்டுகளில் இந்த முஸ்லிம் சமூகம் கோழையாகுவதற்கு காரணம் தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. சகோதரர்களே, கசப்பான உண்மை. வரலாற்றில் காட்டுங்க, கடந்த 100 ஆண்டுகளில் முஸ்தபா அத்தா துர்க் என்ற முனாஃபிக் உருவாக்கப்பட்டு துருக்கியிலே ஒரு தலைவர் எந்த நாட்டில் வந்தார்? ஹிஜாஸில் வந்தாரா? ஷாமில் வந்தாரா? எங்கு ஒரு தலைவர் வந்தாலும் கொல்லப்பட்டார். சகோதரர்களே, கனடாவிலே வாழ்கிறோம். கனடாவிலே தலைவர்களை உருவாக்கும், நாட்டுக்கு சேவை செய்யும், சமூகத்துக்கு சேவை செய்யும். அவர்கள்தான் தலைவர்கள். நாட்டை முன்னேற்றக்கூடியவர்கள் தலைவர்கள். நீங்க பட்டியலிட்டு பாருங்க. எங்கட வரலாற்றில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தலைவர் என்று ஏன் சொல்கிறேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் அடைஞ்சிட்டார். பார்த்தாங்க, இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு தலைவர் இந்த சமூகத்துக்கு நியமிக்கும். உமர் தான் தகுதி. கூப்பிட்டாங்க, உமர் இங்க வாங்க, என் மௌத்துக்கு பிறகு நீங்க தான் தலைவர். ஏலாண்டார். என்ன சொன்னாங்க தெரியுமா? அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி அஹ்வாருன் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்திலே பெரிய தைரியசாலியாக இருந்த உமர் இஸ்லாத்துக்கு வந்து கோழை ஆயிட்டியா? இஸ்லாத்துக்கு வந்து நீ கோழை ஆயிட்டியா உமர்? அண்டைக்கு எடுத்தாங்க பாரு. எவ்வளவு பெரிய தலைவர் என்றா, தான் மரணத்துக்கிடையில் 50,000 பள்ளிவாசல்கள் கட்டினான். 50,000 பள்ளிவாசல் கட்டிய ஒரு தலைவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு தலைவர் வர்றதில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு தலைவருடைய வரலாறு எடுங்க. உங்களுக்கு 100 தலைவர் பெயரை இப்ப சொல்லிட்டு போவேன். 100 தலைவர்கள் உங்களுக்கு தேவையா? என்ன ரீதியில்? அரசியல் தலைவர்களா? ஆன்மீக தலைவர்களா? நாடுகளை முன்னேற்றிய தலைவர்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடக்கம், ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைவர்கள், ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா இப்னு அபி சுஃபியான் தலைவர், அப்துல் மலிக் பின் மர்வான் தலைவர், உமர் பின் அப்துல் அசீஸ். இந்த பெயர்களை கேட்கும் பொழுதே நடுங்குது எங்களுக்கு. உலகத்தில் ஜகாத்தை பிச்சைக்காரனை இல்லாமலாக்கியவர் உமர் பின் அப்துல் அசீஸ். யாரும் ஜகாத் கேட்க முடியாது, உருவாக்கிட்டார். உமர் பின் அப்துல் அசீஸ், கலீஃபா ஹாரூன் ரஷீத் தலைவர். கலீஃபா ஹாரூன் ரஷீத் நக்ஃபருக்கு எழுதிய கடிதம் மிக பிரபல்யமான கடிதம். ஹாரூன் ரஷீதுடைய பிள்ளைகள் அமீன், மாமூன் தலைவர்கள். அபு ஜாஃபர் மன்சூர் தலைவர், பக்தாதை உருவாக்கிய தலைவர். இமாம் சஃபாஹ் தலைவர். கண்ணியமிக்க சகோதரர்களே, சலாஹுத்தீன் அய்யூபி கேள்விப்பட்டு மிஸ்ரை உருவாக்கிய தலைவர். உக்பத் இப்னு நாஃபி கைருவானை உருவாக்கிய தலைவர். நூருத்தீன் ஜங்கி மிஸ்ரை உருவாக்கிய தலைவர். அலப் அர்சலான்
வரலாற்றிலே மறக்க முடியாத தலைவர் அலப் அர்சலா, யூசுப் பின் தாஷ்பீன், அதாவது ஸ்பெயினுடைய தலைவர், தாரிக் பின் ஜியாத் பர்பர் ஸ்பெயினுடைய தலைவர், மூசா பின் நுசைர் ஸ்பெயினுடைய தலைவர்கள். சகோதரர்களே, வரலாறுகள் இருக்குது. கோழைகளாக வாழல்ல அவங்க, போன இடமெல்லாம் சிறப்பாக மாறியது. இந்த தலைவர்களிடம் இந்த ரெண்டும் இருக்கல்ல, ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், இந்த ரெண்டும் இருக்கல். முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்ற ஒரு வரலாறு தேடி பாருங்க. குஸ்தந்தீனியாவுடைய தலைவர் முஹம்மது அல் ஃபாத்திஹ், இஸ்தம்பூலுடைய உஸ்மான் அதகரல், அப்துல் ஹமீத், அப்துல் மஜீத் வரைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆனா கடந்த 100 ஆண்டுகளாக எங்கட குடும்பத்திலேயும் தலைவர்கள் இல்லை, சமூகத்திலேயும் தலைவர்கள் இல்லை. இந்த மடத்தனத்தை நாங்க எதிர்கால சந்ததியினருக்கு செய்துவிடக் கூடாது. என்ன செய்யலாம்? எங்கட பிள்ளை, வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைய தலைவனாக மாத்தோம். எந்த மகனை நான் தலைவராக மாற்றினால் மட்டும்தான் சாத்தியம். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த சமூகத்தை அப்படியே வச்சுட்டு மௌத்தா போறீங்களா? இந்த சமூகத்துடைய கண்ணை திறக்காம அதே கோலையா வாழு, கோலையா சாகு, சாப்பாடு தான் முக்கியம், பேசிட்டு இருக்கிறது தான் முக்கியம், காசுதான் இல்லை. கொஞ்சம் யோசி. இந்த சமூகத்துக்கு தலைவர்களை நான் என்ற பிள்ளைகள் ஆக்கோன் தலைவனா என்ன செய்யணும்? அதுக்கு முதலாவது கடமை சகோதரர்களே, சுபகு தொழுகைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. அந்த தஹஜ்ஜத்ல உங்களோட பிள்ளை எழும்பினா தலைமத்துவத்துக்கு அவன் தகுதி. எந்த குடும்பத்தில் இருக்குது சொல்லுங்க பாப்போம். எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளை தஹஜ்ஜத்துக்கு எழும்புது, அப்ப நீ நினைங்க உங்களோட பிள்ளை தலைவன் எதிர்காலத்தில். உங்களோட மகள் தலைவி, உங்களோட பிள்ளைக்கு எடுக்கிற மருமகன் ஒரு தலைவனாக வருவான். சுபகுடைய அதான் கேட்டும் தூங்குறானா இவன் தலைவரா வர முடியாது. கோழைகளின் மிக முக்கியமான கோழைதான் சுபகுடைய நேரம் தூங்கும் கோழைகள். அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகனே சேவலை விட மோசமாகி விடாது. சேவல் அந்த நேரம் கூவுகிறது, நீ தூங்கிட்டு இருக்கிறாய் மகனே. எதிர்கால தலைவனை வீட்டுள்ளுக்கு செய்யுங்க சகோதரர்களே. அடுத்த 100 ஆண்டுகளில் சமூகம் சிறப்படை. ஸ்ரீலங்கா விடுங்க, கனடாவை பார்ப்போம். ஸ்ரீலங்கா விடுங்க, வாழ்றோம் கனடா. என்ன செய்யணும்? எனக்கு 2 பிள்ளை, எனக்கு 3 பிள்ளை, என்ற 3 பிள்ளையும் எதிர்காலத்தை தலைவனாக வரணும் என்ற கனவை முதல் நான் காணோம். இல்ல எனக்கு பெண் பிள்ளை, பெண் பிள்ளை பரவாயில்லை, தலைவி. ஹஜ்ஜிக்கு போறாங்க எல்லாரும். ஹஜ்ஜில முஸ்தலிஃபாக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. முஸ்தலிஃபால டேம் ஒன்று இருக்கு, தண்ணி டேம். முஸ்தலிஃபாவுல அந்த தண்ணி இல்லைண்டா 1000 ஆண்டுகளாக ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு தண்ணி இல்லை. அந்த தண்ணி டேம கட்டியது யாரு தெரியுமா? கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா, ஒரு தலைவி ஜுபைதா. உங்களோட மகள் ஒரு தலைவி, நீங்க எடுக்கிற மருமகன் ஒரு தலைவன். எங்கட பிள்ளைகள் சுபகுக்கு பள்ளிக்கு போனா அவன்தான் தலைவன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், என்ற உம்மா பக்தாதுல குளிர் நேரம் தஹஜ்ஜத்ல எழும்பி தண்ணியை சூடாக்குவாங்க. சுடு தண்ணியை வச்சு என்ன குளிப்பாட்டி என்ன கூட்டிட்டு போவாங்க மதரசாக்கு. பாப்பா இல்ல, தாய் செஞ்ச வேலையேன். எதிர்காலத்தில் என்ற மகன் தலைவராக வரணும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா வெள்ளிக்கிழமை தான் மௌத்தானாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஜனாசாவுல கலந்து கொண்டவங்க 20 லட்சம் பேர். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்தை தழுவினவங்க 20,000 பேர். ஒரு தலைவர், எந்த மகன் ஒரு தலைவராக வரணும். முதல் இந்த கனவை காணணும் சகோதரர்களே.
இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் காண இல்லை இந்த கனவு. அதனால ஆக்கல். பிள்ளைகளுக்கு ஊபரை பழக்கிட்டாங்க, பிள்ளைகளுக்கு கிளீனிங் ஜாப், பாப்பா கிளீனிங் ஜாப், மகனும் கிளீனிங் ஜாப். இல்ல, இது தங்கம். இந்த பிள்ளை ஒரு தங்கம். இது தலைவனாக வர வேண்டிய ஒரு பிள்ளை. இன்றைக்கு எவண்டையோ டாய்லெட்டை கிளீன் பண்றான். ஒரு தலைவனாக வர வேண்டிய எங்கட பிள்ளை ஊபர் ஓடிட்டு இருக்கிறான். ஒரு தலைவனாக வர வேண்டிய என்னுடைய பிள்ளை என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அதனாலதான் நாங்க சொல்றோம், பள்ளியில கூட பிச்சை எடுக்க பழக்க கூடாது. பள்ளியில கூட பொட்டி பிடிக்க பிள்ளைய பழக்க கூடாது. கேட்டு பழையினால் கேட்டுட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான் ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முதல் எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளையை தலைவனாக்கணும், எதிர்காலத்தில் எந்த பிள்ளையை நான் தலைவராக ஆக்குவதற்கு முதல் அடி என்ற பிள்ளையை தஹஜ்ஜத்துக்கு எழுப்போம். என்ற பிள்ளையை சுபவுக்கு பள்ளி கூட்டிட்டு போன தொழு, தைரியப்படு. கண்ணியமிக்க சகோதரர், இரண்டாவது என்ற பிள்ளையை தலைவனாக மாற்றணும் என்றா 15 வயதுக்குள்ள என்ற பிள்ளை குர்ஆனை பாடமாக்கி முடிக்கும். குர்ஆன் இறங்காத ஒருவனும் தலைவனாக மாற முடியாது. குர்ஆனுடைய சிந்தனையில் தான் தலைவர்கள் வந்தார்கள். முஹம்மது அல் ஃபாத்திஹ் குஸ்தன்தீனியாவுடைய தலைவர் குர்ஆனை பாடமாக்கிட்டார். இமாம் ஷாஃபி குர்ஆனை பாடமாக்கிட்டார். 12 வயசுல குர்ஆன், 15 வயசுக்குள்ள என்ற பிள்ளை குர்ஆனை முடிச்சிரோடும் எதிர்கால தலைவன் என்ற பிள்ளை. முன்னோர்கள் செய்த துரோகம் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சிடக்கூடாது. ஒரு நாளும் எல்லா படிப்பும் படிப்பிக்கலாம், பிள்ளைய பைலட் ஆக்கலாம், பிள்ளைய டாக்டர் ஆக்கலாம், பிள்ளை இன்ஜினியர் ஆக்கலாம். ஆனா பிள்ளைட 15 வயசுக்குள்ள முழு குர்ஆனையும் எப்படியாவது நான் கொடுப்பேன். என்ற பிள்ளை 15 வயசுல குர்ஆனை தூக்கிட்டான பாருங்க, நீங்க எங்க எல்லாம் அவன் தைரியசாலியா இருப்பான். அவன் தைரியசாலியா உற்சாகத்தை கொடுக்கணும் பிள்ளைக்கு. நீ தலைவன் எதிர்காலத்துல மகன். என் குடும்பத்தில் பிறக்கிற ஒரு தலைவன் நீ கோலை இல்ல. மூன்றாவது சகோதரர்களே, என் பிள்ளை எதிர்காலத்தில் தலைவராக வரணுமாக இருந்தா இஷா தொழுகைக்கு பிறகு என் பிள்ளை தூங்கிறோம். இரவையில் தூங்காத பிள்ளைகள் ஒரு நாளும் தலைவர்களாக வர முடியாது. பகல் காலங்களில் தூங்கக்கூடியவர்கள் குடிகாரன் போச்சு விடிஞ்சா போச்சு போல வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவான். அவனுடைய சிந்தனையில் எதுவுமே வேலை செய்ய. இஷா தொழுதுக்கு பிறகு பிள்ளைகள் விழிக்க கூடாது. சனியோ ஞாயிறோ. ஏன் என்ற பிள்ளையை நான் எதிர்கால தலைவராக மாற்றோம். நான் என்ற பிள்ளையை தலைவனாக பார்க்கணும். ஆசரிக்குது எனக்கு. நான் தியாகம் பண்ணும், நான் கஷ்டப்படணும். என்ற சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை. இன்றைக்கு சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை சகோதரர்களே. இத மிக கவலையோடு பேசுறேன், நான் ஆதங்கத்தோடு பேசுறேன். எங்க தலைவர்கள் உருவாகிறாங்க தேடிப்பாரு. இன்றைக்கு பிள்ளைகள் முடியல ஸ்டைல் காட்டுறான். எங்களுக்கு வந்து போனை கொண்டு ஸ்டைல் காட்டுறான். இந்த ஸ்டைல் எவ்வளவு பேர் காட்டி முடித்தது. முடியிலையும் போன்லையும் உடுப்புலையும் ட்ரௌசர்லையும் ஜெக்கெட்லையும். நான் உடுக்கிற ஜெக்கெட் ஹசரத் $2000 எங்களுக்கு காட்டுறான். $2000 ஜெக்கெட் உடுத்ததால மகன் நீ தலைவரா போறியா? நடிப்பால தலைவர் வர முடியாது சகோதரர்களே, சற்று யோசியுங்கள். நடிப்பால் தலைவர்கள் வர முடியாது. வட்டியால் தலைவர்கள் உருவாக முடியாது. யோசித்தோமாக இருந்தா எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கனடா உருவாகி 300-400 ஆண்டுகள் தான். ஆனால் இங்கு அறிவு ரீதியான தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் மார்க்கமற்ற தலைவர்கள். மார்க்கத்தோடு கலந்திருந்தால் இந்த சமூகம் எவ்வளவு சிறப்படைந்திருக்கு. ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இதற்குள்ள சகோதரர்களே எதிர்கால தலைவர்கள் தேவை. இந்த சமூகத்துக்கு வழிகாட்டணும். பாசை என்பது ஒரு பாசை தான். ஆனால் தலைமத்துவ பண்பு என்பது அது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய பண்பு.
அதற்கு ஹுப்பு துனியா இருக்கக்கூடாது, அதற்கு மௌத்துடைய வெறுப்பு வரக்கூடாது, தைரியம் இருக்க வேண்டும், கோழைத்தனம் இருக்கக்கூடாது. அந்த தலைவர்கள் தான் நாட்டை முன்னேற்றுவார்கள், சமூகத்தை முன்னேற்றுவார்கள். சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் மரணித்தாலும் எங்கட பெயர் உலகத்தில் இருக்கும். ஏன்? என் புள்ள ஒரு தலைவன். நபி அவங்க சொன்னாங்களே, இன்னபடி ஹாதா சயீத், என் மகன் சயீத். முதல்ல கனவை காண்போம் சகோதரர்கள், எங்கட பிள்ளைகளை சரியாக்குவோம். அவர்களை அணு அணுவாக சரியா வாராரா, சரியா வாராரா. இமாம் புகார் ரஹிமஹுல்லா கேள்விப்பட்டீங்க, புகாரி பாப்பா இல்ல புகாரிக்கு ரஷ்யால பிறந்த பிள்ளை. ரஷ்யா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரஷ்யா என்கிறது எங்க, எப்படி நாடு அது? உம்மா பிள்ளைய கண் பார்வை இல்லாத பிள்ளை, 2 கண்ணும் தெரியா. உம்மா துவா கேட்கிறா, யா அல்லாஹ் என் பிள்ளை எதிர்கால தலைவனாக்கணும், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண் பார்வையை கொடு. நடக்க முடியாத ஒன்றுக்கு முயற்சி பண்றா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கண் பார்வை இருக்குது இன்றைக்கு. அந்த தாய் துவா கேட்கிறா. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கனவுல கண்டா. அந்த காலையில் எழும்பி கண்ணை தடாவுரா, பிள்ளைக்கு கண் பார்வை வந்துட்டு. இப்ப அந்த தாய் யோசிக்கிறா, என் மகனை தலைவராக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மகன் அனுப்புறா பக்தாத், மகன் அனுப்புறா குராசான், மகன் அனுப்புறா மதீனா, மகன் அனுப்புறா முழு நாட்டுக்கும் அனுப்புறா. மகன் போ படி. கிதாபுகளை சுமந்து கொண்டு கழுதைகளை நடந்து வாரார். தண்ட 18 வயசாகும் பொழுது மதீனா வந்தடைந்தார். மதீனாவுல வந்து, மதீனாவுல தலைவர்கள் வாழ்ந்த நகரம் தான் மதீனா. மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்துட்டார். அப்படியே உட்கார்ந்து முஸ்லீம்களுடைய வரலாறு எழுத தொடங்குகிறார். அத்தாரிகுல் கபீர் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுல சந்திர வெளிச்சத்தில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார். சந்திர வெளிச்சம் விளக்கும் இல்லை, தலைவர் இவர்தான். நீங்க மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல போனீங்கன்னா 21 கேட்ல மஸ்ஜிதுல் புகாரி என்ற ஒரு பள்ளி இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த புகாரி எழுதுறார். 7000 சொச்சம் ஹதீஸ் வுது எடுத்து எழுதி எழுதி எழுதி. ஏன்? தாயுடைய துஆ. தகப்பன் இல்ல, பரம்பரை நெருப்பு வணங்கி பரம்பரை, முஸ்லிம் பரம்பரையும் இல்லை. இமாம் புகாரி முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் கடைசியில பர்தஸ்பாவுடைய பேரப்பிள்ளை. நியமிக்க சகோதரர்களே, உற்சாகப்படு. என்ற புள்ள கோலை ஆயிடக்கூடாது. என்ற ரத்தத்தில் வளர்ந்த புள்ள எதிர்காலத்தில் ஒரு தலைவனாக கனடாவில் வாழும். தலை நிமிர்ந்து இந்த சமூகத்தை, இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு தலைவன் எந்த வீட்டிலிருந்து வரணும் அப்படின்னு நீங்க எந்த ஜும்மாவுல முடிவெடுத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வாழ்றவங்களும் தான், இந்தியாவுல வாழ்றவங்களும் தான், எந்த குடும்பத்துக்குள்ள தலைவன் வரணும், அதற்கு நான் பாடுபடணும். முதல் என்ற புள்ள தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும். 2வது என்ற புள்ள 15 வயசுக்கு முன்னால குர்ஆனை முடிச்சிடணும். 3வது என்ற பிள்ளை இரவையில தூங்க பழக்கணும். பிள்ளைய காலையில் ஆக்டிவாக அந்த பிள்ளை வேலை செய்யணும். தூர சிந்தனை வரும் பிள்ளைக்கு. எதிர்காலத்தில் நீங்க பாப்பீங்க, பிள்ளைய அழகாக தர்பியத் செய்யக்கூடிய உலமாக்கள கையில கொண்டு போய் கொடுக்கணும். தலைவர்களுடைய வரலாறுகள் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வரலாற்றை படிச்சு கொடுக்கணும். மகன் இப்படித்தான் நீ வரணும். எதிர்காலத்தில் நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த நம்முடைய மூதாதையர்கள் போன்று நாங்கள் மாறாமல் இன்னும் 100 ஆண்டுக்கு பின்னால் இந்த சமூகம் தலை தூக்கி சிந்திக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கும் பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கோழைத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளை கோழைத்தனங்களை விட்டு பாதுகாப்பாயாக, உண்மையான தைரியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, எங்களது பிள்ளைகளை எதிர்கால தலைவர்களாக மாற்றும் அந்த உள்ளுணர்வை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, அந்த தன்மைகளை உருவாக்கி தருவாயாக. குர்ஆன் ஓதி மார்க்கமுள்ள தலைவர்களாக எங்களது பிள்ளைகளையும் எங்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم تداعى عليكم الأمم كما تداعى الآكلة إلى قصعتها فقال قائل ومن قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم كثير ولكنكم غثاء كغثاء السيل ولينزعن الله من صدور عدوكم المهابة وليقذفن في قلوبكم الوهن قالوا وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم أمور الدنيا والآخرة الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.